ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிளாக் ரைஸ், அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி, புதினா. லன்ச் வந்து கொஞ்சம் வாழைத்தண்டில் கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். நைட்டு சப்பாத்தி மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்தோடனே கொஞ்சோண்டு ஒரு கட்டு புதினா இருந்துச்சு, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி பிளாக் ரைஸ் மாவு வந்து நைட்டே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நல்லா புளிச்சதால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து இட்லி ஊற்றிக்கலாம், ஏன்னா மாவு நல்லா தான் புளிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து புதினா, கொத்தமல்லி இதை ரெண்டுத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு, மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து நான் வெங்காயம், தக்காளி ரெடி பண்ணி வச்சேன். வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம், அதே மாதிரி தக்காளி வந்து ஒரு சின்னோட தக்காளி தான். மஷ்ரூம் வந்து நான் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மஷ்ரூம் வந்து கீழே அந்த ஸ்டெம் எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் கிரேவிக்கு கொஞ்சோண்டு ஆயில். இதை நான் எப்போவுமே செய்கிற கிரேவி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பட்டை, 2 லவங்கம், அதுக்கப்புறம் சோம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்க்கலாம் உங்களுக்கு வேணும்னா. வெங்காயம் சேர்த்துட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்குள்ளே வந்து நான் அந்த மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி புதினா துவையலுக்கும் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், உளுத்தம்பருப்பு, பூண்டு அதில் சேர்த்துட்டு, அப்புறமா வந்து இஞ்சி, பச்சை மிளகா இது நல்லா வறுத்தோன்னே எடுத்து வச்சுட்டேன். புளி சேர்க்கல நான், அதுக்கு பதில் வந்து நான் மாங்காய் தான் யூஸ் பண்ணேன். கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா இந்த கொத்தமல்லி, புதினா வதங்க போது நான் வந்து இந்த மஷ்ரூம் இதில் சேர்த்துட்டேன். மஷ்ரூம் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் மசாலா நம்ம சாய்ஸ் தான். நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தனியாத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் வந்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து எப்படியோ கிரேவி கொஞ்சம் வெளியே வரும். கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணி வச்சுட்டேன். இந்த கொத்தமல்லி, புதினா வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு நான் வந்து வாழைத்தண்டு கூட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து மறுபடியும் லன்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடும் சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடய ரெடி பண்ணியிருந்தேன். இந்த புதினாக்கு வந்து நான் புளிக்கு பதில் கொஞ்சோண்டு மாங்காய் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு அரைக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே மஷ்ரூம் கிரேவியும் ரெடி. ஸோ ஃபைனலாக இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புதினா துவையலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுட்டு இதை வந்து தாளிக்க வேண்டியது தான். இது வந்து நார்மலாக இருக்கும். நம்மளுக்கு வந்து மாங்காய் சேர்த்ததால் அந்த புளிப்பு தன்மைலாம் இதில் நல்லாவே இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட்டா புதினா துவையல் ரெடி. ஸோ நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கொஞ்சம் எண்ணெய் இட்லி பிளேட்டில் தடவிட்டு இந்த பிளாக் ரைஸ் தான் ஊற்றினேன். இட்லி வந்து இது பிளாக் ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வேக போகுது, கொஞ்சம் டைம் இருக்க போதெல்லாம் நான் ஆஃப்டர்நூனுக்கும் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபைனாக இந்த வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணோன்னா அந்த நார் அதிகமாக இருக்காது. ஸோ அதை கட் பண்ணி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இட்லி ரெடி ஆகிடுச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம நார்மல் இட்லி மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவளுக்கு குழந்தைக்கு இட்லி வேண்டாம்னு சொல்லிட்டா. ஸோ அவள் தோசை தான் கேட்டாள். ஸோ அவளுக்கு வந்து ஒரே ஒரு தோசை. தோசையும் வந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். தோசையும் நல்லா வரும், இட்லியும் நல்லா வரும். ஸோ தோசைக்கு வந்து நான் வந்து மஷ்ரூம் கிரேவியும் அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சோண்டு வந்து புதினா துவையலும் கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு வந்து நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 4 to 5 விசில் வச்சு எடுத்துருவேன். இதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா நான் தக்காளி, வெங்காயம், இந்த வாழைத்தண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு, தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஏற்கனவே வாழைத்தண்டில் நிறைய தண்ணி இருக்கும். அதுக்கப்புறமா குழம்புத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன், தனியாத்தூள். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியது தான். நான் கரெக்டாக ஒரு விசில் வச்சேன். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கல்லுப்பு சேர்க்குறீங்கன்னா இந்த டைம்லேயே சேர்த்துட்டு நல்லா மசிச்சுக்கலாம். வேணும்னா உங்களுக்கு மசிச்சுக்கலாம். நான் அந்த கல்லுப்பு கரையிறதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் தாளித்து கொட்டினா வந்து இந்த கூட்டு ரெடி ஆகிடும். இது வந்து நான் நிறைய கூட்டு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மார்னிங் கொஞ்சம் புதினா, மஷ்ரூம் கிரேவி எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து குழந்தைக்கு வந்து ரைஸ், அதுக்கப்புறமா வந்து வாழைத்தண்டு கூட்டு, கொஞ்சோண்டு அப்பளம், அப்புறம் கொத்தமல்லி, புதினா துவையல். ஏன்னா மார்னிங் பண்ண கொத்தமல்லி புதினா துவையல், அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஸோ வாழைத்தண்டு கூட்டு காலியாக இல்லை. ஸோ நைட்டு வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறமா வந்து இந்த பிளாக் ரைஸ் மாவும் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கு மேலே வச்சா ரொம்ப புளிச்சிடும். ஸோ 2 தோசை, அதுக்கப்புறமா சப்பாத்தி, ஆஃப்டர்நூன் பண்ண இந்த வாழைத்தண்டு கூட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து டின்னர்.